திமுகவிலிருந்து எம்ஜிஆரோடு வெளியேற்றப்பட்ட இன்னொருவர் கே.ஏ. கிருஷ்ணசாமி. திமுகவின் ஐம்பெரும் தலைவர்களில் ஒருவரான கே.ஏ. மதியழகனின் தம்பியான இவர் தென்னகம் பத்திரிகையை நடத்தியவர். எம்ஜிஆர் கணக்கு கேட்பது நியாயம்தான் என்று எம்ஜிஆர் சார்பாக நின்று எழுதியிருந்ததற்காக அவரும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அன்று முதல் அவர் எம்ஜிஆருடனே இணைந்தார். இந்த சூழலில்தான் தனது படங்களுக்கு ஆர்ட் டைரக்டராகவும் அவருக்கு நெருங்கிய நண்பராகவும் விளங்கியவர் அங்கமுத்து அவர்கள். அங்கமுத்து வசம் கட்சிக்கு கொடியையும் சின்னத்தையும் வடிவமைக்கும் பொறுப்பை ஒப்படைத்தார் எம்ஜிஆர் அவர்கள். சுட்ட விரலையும் ஆட்காட்டி விரலையும் காட்டியபடி இருக்கும் அண்ணாவையே கொடியின் சின்னமாக வரைந்தார். அங்கமுத்து கருப்பு சிவப்பு என்ற திமுக வண்ணத்தின் நடுவில் வெள்ளை நிறத்தை சேர்த்து மூவண்ணமாக மாற்றினார். ஒரு வாரத்தில் புதுக்கட்சி உதயம் என்பதை எம்ஜிஆர் அறிவித்தார். அந்த நேரத்தில் நாடக மன்றத்தினர் வந்து கூடும் இடமாக லாயிட் சாலையில் ஜானகி அம்மாள் பெயரில் இருந்த தனது கல்யாண மண்டபத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் தலைவர் அவர்கள். அக்டோபர் 17, 1972 அன்றைய தினம்தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற தனிக்கட்சி உதயமாகியது. இதுதான் கொடி, இதுதான் சின்னம் என்று வெளியுலகத்துக்கு அறிவிக்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அடுத்த பொது தேர்தலிலேயே தமிழகத்தை ஆளப்போகும் கட்சியாக உயரும் என்று அரசியல் வல்லுநர்கள் கூட கணித்திருக்கவில்லை. ஆனால் காலம் அதை கணித்து விட்டது. அதர்மத்தை வீழ்த்தி தன்மம் அரசாலும் தருணம் வரப்போகிறது என்பதை அன்றைய தினம் குறித்து வைத்துக் கொண்டது. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசும்போது அவர்கள் அண்ணா வளர்த்த கட்சியை களங்கப்படுத்தி விட்டார்கள், அண்ணாவையும் மறந்து விட்டார்கள். அண்ணா கண்ட கனவுகளையும் அவரது கொள்கைகளையும் நாம் நிறைவேற்ற வேண்டும். இதுதான் அண்ணா விரும்பிய திமுக. இந்த உண்மையான நிலையை புரிந்து கொள்கிறவர்கள் இங்கே வந்து சேர்வார்கள் என்று மிக தெளிவாக குறிப்பிட்டார். தமிழகம் முழுவதும் திமுகவிலிருந்து தொண்டர்கள் பிரிந்து வந்து அதிமுகவில் சேர்ந்தார்கள். மக்களின் மன ஓட்டத்தை புரிந்து கொண்டும் எதிர்காலம் இனி அவர் கைகாட்டும்படிதான் இருக்கப் போகிறது என்ற யதார்த்தத்தை புரிந்து கொண்ட சில திமுக தலைவர்களும் எம்ஜிஆரை நாடி வந்து சேர்ந்தார்கள். அமைதியாக ஓடும் ஆற்றின் ஆழத்தில் நீரோற்றம் ஓடுவது போல அதிமுக என்ற புதுக்கட்சியின் கீழ் ஆழமாக, வேகமாக, அழுத்தமாக ஒரு ஓட்டம் தொடங்கியது. அந்த ஓட்டம் அர்ப்பணிப்பு உணர்வுடன் எதையும் எதிர்பாராமல் எம்ஜிஆர் என்ற ஒரு அற்புதமான மாமனிதருக்கு தொண்டனாய் இருப்பதை பெருமை என நினைத்த தொண்டர்களால் உண்டான ஓட்டம்தான். அந்த ஓட்டம் நாளுக்கு நாள் வேகமெடுத்து கொண்டே இருந்தது. கட்சி தொடங்கிய 2 வாரத்துக்குள் அதிமுக ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்துக்கு தயாரானது. அந்த பொதுக்கூட்டம் தமிழகத்தை உலுக்கப் போகும் ஒரு பொதுக்கூட்டமாக இருக்கும் என ஆளும் அரசுக்கு உளவுத்துறை தகவல் அனுப்பியது. தமிழகத்தின் கிராமங்கள், நகரங்கள் என்று 8 திக்கும் இருந்து புறப்பட்ட தொண்டர்கள் சென்னையை நோக்கி கிளம்பினர். சாலைகளில் ஆங்காங்கே காவல்துறை ஏக கெடுபிடியுடன் அந்த வாகனங்களை திருப்பி அனுப்பி கூட்டத்தை முடக்குவதில் மும்முரமாயிருந்தது. ஆனால் எந்த தடையையும் தாண்டி வரும் உறுதியுடன் சீரிப்பாயும் காளைகளென பாய்ந்து வந்த தொண்டர்கள் படை. அன்று அக்டோபர் 29, 1972 சென்னை மெரினா கடற்கரையின் சீரணி அரங்கம் அலைகளின் ஆர்ப்பரிப்பையும் மிஞ்சும் வண்ணம் அடலேறுகளின் ஆர்ப்பரிப்பில் குலுங்கியது. நேரம் கூட கூட தொண்டர்கள் அலையலையாய் வந்து சேர்ந்தனர். உணர்ச்சிமயமான அப்பொதுக்கூட்டத்தில்தான் கே.ஏ. கிருஷ்ணசாமி கருணாநிதி வழங்கிய புரட்சி நடிகர் பட்டத்தை நாங்கள் தூக்கி எறிகிறோம், எங்கள் தலைவர் எம்ஜிஆரை இனி புரட்சி தலைவர் என்றே அழைப்போம் என்று பிரகடனப்படுத்தினார். வரலாற்று சிறப்புமிக்க சீரணி அரங்கம் சீர்மிகு அரங்கமாய் பெயர் கொண்டது. அந்த அரங்கம்தான் புரட்சி நடிகருக்கு அன்று முதல் புரட்சி தலைவர் என்ற பெருமையை தந்தது. தமிழ் திரையுலகை பொறுத்தவரையில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் மாபெரும் சூப்பர் ஸ்டார். அவரது இடத்துக்கு அருகில் நிற்கவே ஆள் இல்லை. ஆனால் அரசியலில் கட்சி தொடங்கிய அடுத்த கணமே அவரது நிலை சரியா தவறா என்றோ, அவர் அரசியல் நெருப்பாற்றில் நீந்தி கரை சேர்வார் என்றோ யாராலும் கணிக்க முடியவில்லை.
காங்கிரஸ், சிண்டிகேட், ஜனதாதளம், திமுக போன்ற மாபெரும் கட்சிகள் இருக்கையில் அண்ணா திமுகவை ஒரு மூன்றாம் கட்சியாகத்தான் நினைத்தார்கள் அரசியல் வல்லுநர்கள். இந்நிலையில்தான் திமுகவின் எம்பியான ராஜாங்கம் என்பவர் மரணம் அடைந்ததால் திண்டுக்கல் பாராளுமன்ற இடைத்தேர்தல் வருகிறது. பலம் மிகுந்த அரசியல் கட்சிகளின் போட்டிகளிடையே அண்ணா திமுக களத்தில் இறங்கியது. எவ்வித அரசியல் பின்புலமும் இல்லாத ஒருவரான மாயத்தேவர் என்பவரை தேர்வு செய்தார் புரட்சி தலைவர். இந்த சமயத்தில் இன்னொரு குறிப்பிடத்தக்க செய்தியும் ஒன்றுண்டு. கழகத்தில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு புரட்சி தலைவரின் நடிப்பில் வெளிவரும் படமாக உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் அமைந்தது. புரட்சி தலைவர் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்ட திமுக ஆட்கள் பலரும் அந்த படம் வெளிவராமல் செய்ய வேண்டும் என்ற முனைப்பில் இருந்தார்கள். மதுரை முத்து ஒருபடி மேலே போய் இந்த படம் வெளிவந்தால் நான் சேலை கட்டி கொள்கிறேன் என்று சவால் விட்டார். உலகம் சுற்றும் வாலிபன் சுவரொட்டிகள் ஒட்ட முடியாமல் தடை ஏற்படுத்தப்பட்டது. திரையரங்கு உரிமையாளர்கள் கடுமையாக மிரட்டப்பட்டார்கள். எம்ஜிஆர் ரசிகர்கள் விரட்டப்பட்டார்கள், தாக்கப்பட்டார்கள். தமிழகத்தில் ஒரு படம் வெளிவதற்கு பெரும் தடைகளும் அச்சுறுத்தல்களும் ஏற்படுத்தப்பட்ட முதல் படம் உலகம் சுற்றும் வாலிபன் தான். சட்டம் ஒழுங்கு சீர்குலையும்படி அடக்குமுறைகள் திமுக அரசால் கட்டவிழ்த்து விடப்பட்ட நேரத்தில் அப்போது காவல்துறை ஐஜி அருள் என்பவர் தம் கடமையை உணர்ந்து சிறப்பாக செயல்பட்டார். தன்னால் முடிந்த மட்டும் சட்டம் ஒழுங்கு கெடாமல் பார்த்து கொண்ட பெரும் பொறுப்பு அவரைத்தான் சாரும். திமுகவின் நாளேடான முரசொலியில் அப்போது ஒரு கார்ட்டூன் போஸ்டர்கள் இருந்தன. எம்ஜிஆரின் சட்டைப்பையில் ஐஜி அருள் இருப்பது போல கார்ட்டூன் வெளியானது. ஆட்சியில் இருப்பதோ திமுக காவல்துறையோ அரசின் கட்டுப்பாட்டில். அப்படி இருக்கையில் இப்படியொரு கார்ட்டூன் போடும் குறுக்கு புத்தி யாருக்கு வரும்? இந்த நிலையில் அரசை எதிர்த்து எந்த அரசாங்க அதிகாரிகள் செயல்பட முடியும்? நேர்மையாய் நடந்து கொண்ட ஐஜி அருள் அவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் அவருக்கு மட்டுமே வெளிச்சம். எதிர்க்கட்சிகளின் கடும் நெருக்கடியையும் சவாலையும் எதிர்கொண்டு வெளிவந்த உலகம் சுற்றும் வாலிபன் தமிழகத்தில் வெற்றி நடை போட்டது. இதில் இன்னொரு சிறப்பும் உண்டு. இதற்கு முன்பு எம்ஜிஆரின் பல படங்கள் 100 நாட்கள் வெள்ளி விழா என கண்டறிந்தாலும் உலகம் சுற்றும் வாலிபன் எல்லா சாதனைகளையும் முறியடித்து எம்ஜிஆரின் படங்களிலேயே அதிக நாட்கள் ஓடிய படம் என்ற சாதனையை படைத்தது. இந்த வெற்றி மதுரை முத்துவுக்கு சிக்கலை ஏற்படுத்தியது. எம்ஜிஆர் ரசிகர்கள் பலரும் முத்துவுக்கு சேலையை பரிசாக அனுப்பி வைத்தார்கள். முத்து சேலை கட்டியதாக தெரியவில்லை. ஆனால் அதற்கு பின் அவரது வாய்ச்சவடால் குறைந்து விட்டது. உலகம் சுற்றும் வாலிபன் வெற்றி பவனியில் இருக்கும்போதுதான் திண்டுக்கல் இடைத்தேர்தல் வந்தது. இதனால் மக்கள் தன் பக்கம் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை தலைவருக்கு இருந்தது. அந்த நம்பிக்கைக்கு உரைக்கல்லாகத்தான் திண்டுக்கல் தேர்தலை நினைத்திருந்தார். திடீரென நிகழ்ந்துவிட்ட வத்தலக்குண்டு ஆறுமுகம் படுகொலை புரட்சி தலைவரை மட்டுமல்ல தமிழகமெங்கும் உள்ள மக்களையும் உலுக்கி எடுத்தது. தமிழக அரசின் மாண்பு குலைந்த நாள் அந்த நாள். வத்தலக்குண்டு எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ஆறுமுகம் என்பவர் திமுக ஆதரவாளர்களால் தாக்கப்பட்டார். அரசின் அத்துமீறலின் உச்சபட்சம் அது. 1973 மே 21 மக்கள் பெருவாரியான வாக்குகளை அள்ளித்தந்து மாயத்தேவரை வெற்றி பெறச் செய்தார்கள். களத்தில் நின்ற ஆளும் திமுகவும் மத்தியில் ஆளும் காங்கிரசும் படு தோல்வியை அடைந்தது. பிரதமர் இந்திராவின் கட்சி டெபாசிட் இழந்தது. இந்தியாவையே தமிழகத்தில் திரும்பி பார்க்க வைத்தது. கர்ம வீரர் காமராஜரும் கடும் அதிர்ச்சியில் மூழ்கினார். மொத்தத்தில் இந்த தேர்தலில் காமராஜர், இந்திரா காந்தி, கருணாநிதி போன்ற தலைவர்களை வீழ்த்தினார் புரட்சி தலைவர். அதுவரை அவரை நடிகராக நினைத்திருந்த அரசியல் தலைவர்களும் வல்லுநர்களும் அந்த தேர்தலில் வாமன வடிவில் வந்து நின்று பின் வானலாக காட்சி தரும் விஸ்வரூப அவதாரம் எடுத்த புரட்சி தலைவரை கண்டார்கள். இந்த தேர்தலில் அதிமுகவின் வேட்பாளரான மாயத்தேவர் 2,60,930 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். ஸ்தாபன காங்கிரஸ் 2ஆம் இடத்திலும் திமுக 3ஆம் இடத்திலும் காங்கிரஸ் 4ஆவதாக வந்தன. இதில் குறிப்பிடத்தக்க சிறப்பம்சம் ஒன்று. இந்த மாபெரும் 3 கட்சிகளின் ஒட்டுமொத்த வாக்குகளை விடவும் அதிமுக 32,000 வாக்குகள் கூடுதலாக பெற்றிருந்ததுதான் எல்லோரையும் வியப்பில் ஆழ்த்தியது.
அந்த தேர்தலின் முடிவில்தான் எதிர்கால தமிழக தலைவராக புரட்சித் தலைவர் உறுதி செய்யப்பட்டார். அதன் பிறகு தமிழக முதலமைச்சராக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் எவ்வாறு தேர்வு செய்யப்பட்டார், ஆட்சியில் அமர வைக்கப்பட்டார் என்பதை பற்றின தகவல்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள். நன்றி நண்பர்களே.